CSS ஓட பேக்ரவுண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் பற்றி பார்க்கலாம். இந்த 5 தான் முக்கியமான CSS பேக்ரவுண்ட் ப்ராப்பர்ட்டிஸ்: பேக்ரவுண்ட் கலர், பேக்ரவுண்ட் இமேஜ், பேக்ரவுண்ட் ரிப்பீட், பேக்ரவுண்ட் அட்டாச்மெண்ட் அண்ட் பேக்ரவுண்ட் பொசிஷன். பேக்ரவுண்டில் இந்த 5மே தான் ரொம்ப முக்கியமானது. இதை பற்றி இப்போ ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பேக்ரவுண்டோட கலர் பற்றி பார்க்கலாம். இதுதான் பேக்ரவுண்ட் கலருக்கு நம்ம கொடுக்க வேண்டிய சின்டாக்ஸ். பேக்ரவுண்ட் ஹைஃபன் கலர் கோலன் வேல்யூ. இந்த வேல்யூங்கிறது வந்து டேரெக்டாக அதோட நேமாக இருக்கலாம், ஹெக்ஸாடெசிமல் நம்பராக இருக்கலாம், இல்லாட்டி ஆர்ஜிபிஏ வேல்யூவாக இருக்கலாம். இதெல்லாம் போன சீரீஸ்லேயே நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அதுதான் இங்கேயும் பண்ண போகிறோம். இப்போ பேக்ரவுண்ட் கலர் பற்றி பார்க்கலாம். இப்போ VS கோட் ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இந்த பாடிக்கு தான் பேக்ரவுண்ட் கலர் வந்து கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதை ஓப்பன் வித் லைவ் சர்வர் கொடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பை டிஃபால்ட் எனக்கு வந்து பேக்ரவுண்ட் கலர் வந்து ஒயிட்டாக தான் இருக்குது. இப்போ நம்ம இதை சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். நம்ம வேணால் இந்த பேக்ரவுண்டுக்கு வந்து ஒரு ஐடி கொடுத்து ஸ்டைல் பண்ணலாம், இல்லாட்டி நம்ம டேரெக்டாகவே ஸ்டைல் பண்ணலாம். CSSக்குள்ளே போயிட்டு பாடியை செலக்ட் பண்ணும். இது வந்து டேரெக்டாக எலமெண்ட் செலக்டார். அந்த எலமெண்ட்டோட பேரை வச்சு செலக்ட் பண்ணி ஸ்டைல் பண்ணுறோம். அதனால் இது எலமெண்ட் செலக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. பேக்ரவுண்ட் ஹைஃபன் கலர் கோலன் இந்த ஆக்வா அப்படின்னு இருக்குல்ல, இந்த கலர் வச்சுக்கலாம். இப்போ சேவ் பண்ணிவிட்டு லைவ் சர்வரில் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். VS கோடில் வந்து சேவ் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து இங்கே வந்து ஒயிட் கலர் ரவுண்டு வந்து தெரியும். சேவ் பண்ணிட்டிங்கன்னா அது வந்து மறைஞ்சிரும். Ctrl+S கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி ஃபைலில் போயும் இங்கே சேவ் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். இப்போ லைவ் சர்வரில் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபுல்லாமே ஆக்வா கலரில் மாறிடுச்சு. ஸோ இதுதான் பேக்ரவுண்ட் கலர் ப்ராப்பர்ட்டி. இதே மாதிரி நம்ம ஒரு டெக்ஸ்ட்டுக்கு கொடுத்து பார்க்கலாம். அதுக்கு சிம்பிளாக H1 அப்படின்னு ஒரு ஹெச் டேக் கொடுத்துக்கலாம். H1 டேக்குள்ளே இப்போ நம்ம வேர்டிங்ஸ் டைப் பண்ணணும். வெல்கம் டு மை சேனல். இப்போ இது ஓப்பன் வித் லைவ் சர்வர் கொடுக்குறேன். இப்போ என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெல்கம் டு மை சேனல் அப்படிங்கிறது வந்து டெக்ஸ்ட் வந்து இங்கே சும்மா பிரிண்ட் ஆயிருக்கு. இதுக்கு எனக்கு ஒரு பேக்ரவுண்ட் கலர் வரணும். அதுக்கப்புறம் இந்த கலரே எனக்கு ஒயிட்டாக மாறணும், டெக்ஸ்ட்டோட கலர் ஒயிட்டாக மாறணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். சேம் பேக்ரவுண்ட் மாத்திரக்கு வந்து சேம் ப்ராப்பர்ட்டி தான் யூஸ் பண்ண போகிறோம். பேக்ரவுண்ட் கலர். அதுக்கு முன்னாடி இந்த எலமெண்ட்டை செலக்ட் பண்ணிக்கலாம். H1 அப்படிங்கிற எலமெண்ட், ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட். பேக்ரவுண்ட் கலர் வந்து என்ன வைக்கலாம், ப்ளூ வச்சுக்கலாமா. அடுத்தது கலர் மாத்திரக்கு வந்து டெக்ஸ்ட்டோட கலர் மாத்திரக்கு கலர் அப்படிங்கிற ஆட்ரிபியூட் யூஸ் பண்ண போகிறோம். கலர் ஒயிட் சொன்னோமா, ஒயிட் வச்சுக்கலாம். இப்போ வந்து லைவ் சர்வரில் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒயிட் கலரில் மாறிடுச்சு. அடுத்து என்ன ப்ராப்பர்ட்டின்னு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் இமேஜ். பேக்ரவுண்ட் இமேஜ் எப்படி CSS மூலமாக கொண்டு வருது அப்படின்னு இப்போ பார்க்க போகிறோம். இதுதான் பேக்ரவுண்ட் இமேஜ் செட் பண்ணுறதுக்கான சின்டாக்ஸ். பேக்ரவுண்ட் ஹைஃபன் இமேஜ் கோலன் URL, அதுக்கப்புறம் ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட்குள்ளே வந்து அந்த இமேஜோட பாத் கொடுக்கணும். எந்த ஃபோல்டருக்குள்ளே எந்த ஃபைலோட நேம் அப்படிலாம் கொடுக்கணும். இது எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். அதுக்கு ஒரு இமேஜ் டேக் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கணும். IMG SRCங்கிறது வந்து சோர்ஸ். இது நம்ம HTML பார்த்து வந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இமேஜ் அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ளே இருக்க இந்த image.jpg அப்படிங்கிற இமேஜை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ சேவ் பண்ணிவிட்டு ஓப்பன் வித் லைவ் சர்வர் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் இமேஜ். இந்த இமேஜ் வந்து எனக்கு பேக்ரவுண்டாக வரணும் அப்படின்னா அது எப்படி கொடுக்குறது அப்படின்னு பார்க்கலாம். அது நம்ம CSSல தான் கொடுக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாடிக்குள்ளே வந்து எனக்கு கலர் வேண்டாம். இதை வந்து கமெண்ட் அவுட் பண்ணிக்கலாம். Shift Alt அதுக்கப்புறம் A அப்படின்னு அமுத்துனீங்கன்னா கமெண்ட் அவுட் ஆயிரும். மறுபடியும் அந்த பாடி டேக்குள்ளே நம்ம வந்து கொடுத்துக்கலாம். பேக்ரவுண்ட் இமேஜ் வரணுமா, பேக்ரவுண்ட் இமேஜ் கோலன் URLக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த ஃபோல்டரோட நேம்லாம் கொடுக்கணும். இமேஜ் அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ளே இருக்க image.jpg. இப்போ சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணுறதுக்கு முன்னாடி பாருங்கள் எனக்கு ஒயிட் கலர் ரவுண்டு தெரியும். இப்போ சேவ் பண்ணுறேன் பாருங்கள், அந்த ரவுண்ட் வந்து எனக்கு மறைஞ்சிருச்சு. இப்போ லைவ் சர்வரில் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் வந்து எனக்கு பேக்ரவுண்டில் செட் ஆயிடுச்சு. ஸோ இப்படி தான் பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து செட் பண்ணணும். இப்போ எனக்கு வந்து ஸ்க்ரீனோட ஃபுல் வித்து எடுத்துக்குது. இந்த மாதிரி எடுக்கக்கூடாதுன்னா போன இதில் பார்த்த மாதிரி வித் அண்ட் ஹைட் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி நீங்களே அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள் எப்படி ஆகுதுன்னு.
இப்போ இந்த இமேஜை வந்து இங்கேருந்து ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ சேவ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ரிப்பீட். இப்போ ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து அந்த ஸ்க்ரீன் சைஸுக்கு ஏற்ற மாதிரி இருந்தாலும் அது வந்து ஃபுல் கவரேஜும் எடுத்துக்கிச்சு. இப்போ சின்ன இமேஜாக கொடுத்தீங்கன்னா அது வந்து ஃபுல் கவரேஜும் எடுத்துக்காது. எக்ஸ் ஆக்சிஸ்லையும் ஒய் ஆக்சிஸ்லையும் சேம் இமேஜ் வந்து ரிப்பீட்டடாக இருக்கும். அந்த மாதிரி இருந்தால் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு இப்போ பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த இமேஜை போய் மாற்றிடலாம். நான் ஏற்கனவே ஒரு சின்ன இமேஜ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த doraemon.jpgன்னு இருக்குல்ல, அது ஒரு சின்ன இமேஜ். அதை இங்கே கொடுக்கலாம். கொடுத்துட்டு நம்ம லைவ் சர்வரில் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். doraemon.jpg. இப்போ நம்ம இதை லைவ் சர்வரில் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் வித் லைவ் சர்வர். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டோரிமானோட இமேஜ் வந்து எனக்கு 4 தடவை காப்பி ஆயிருக்கா. இதுதான் வந்து பேக்ரவுண்ட் ரிப்பீட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ், எக்ஸ் ஆக்சிஸ்லேயும் ரிப்பீட் ஆகுது, ஒய் ஆக்சிஸ்லேயும் ரிப்பீட் ஆகுது. எனக்கு வந்து ஒய் ஆக்சிஸில் ரிப்பீட் ஆனால் பரவாயில்ல அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதே மாதிரி சிஎஸ்எஸ்குள்ளே போயிட்டு பேக்ரவுண்ட் ரிப்பீட் அப்படின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. பேக்ரவுண்ட் ரிப்பீட் எக்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸில் மட்டும்தான் ரிப்பீட் ஆகும். இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு எக்ஸ் ஆக்சிஸில் மட்டும் ரிப்பீட் ஆகிருக்கு. இதே நான் ஒய்ன்னு கொடுத்தா எனக்கு ஒய் ஆக்சிஸில் மட்டும் ரிப்பீட் ஆக போகுது. அது எப்படின்னு பார்க்கலாமா. ஒய் சேவ் பண்ணிவிட்டு ஒரு தடவை லைவ் சர்வர் ஓப்பன் பண்ணணும் இல்லை, இந்த ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு மாறிடும். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒய் ஆக்சிஸில் மட்டும் எனக்கு ரிப்பீட் ஆகிருக்கு. இதே மாதிரி எனக்கு ரிப்பீட்டே ஆக வேண்டாம், ஃபிக்ஸ்டாக ஒரே இடத்துல இருந்தால் போதும்னு நினச்சிங்கன்னா நோ ரிப்பீட் அப்படின்னு கொடுக்கலாம். நோ ரிப்பீட் கொடுத்துட்டு இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன், எனக்கு ஒரே ஒரு இமேஜ் தான் இருக்குது. ஸோ இதுதான் பேக்ரவுண்ட் ரிப்பீட் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட சின்டாக்ஸாக இங்கே கொடுத்துருக்கேன். பேக்ரவுண்ட் ரிப்பீட் நன் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இங்கே நோ ரிப்பீட் அப்படின்னு கொடுக்கணும். இங்கே வந்து மிஸ்டேக், நோ ரிப்பீட். அடுத்தது பேக்ரவுண்ட் ரிப்பீட் எக்ஸ் பார்த்தாச்சு, ஒய் பார்த்தாச்சு. அடுத்தது பேக்ரவுண்ட்ஸ் பொசிஷன் பற்றி பார்க்கலாம். பேக்ரவுண்ட் பொசிஷனில் இந்த 9 பாயிண்ட்ஸ் தான் முக்கியமானது. பேக்ரவுண்ட் பொசிஷன் ரைட் டாப்பில் வேணுமா, லெஃப்ட் டாப்பில் வேணுமா, சென்டர் டாப்பில் வேணுமா, அதை மாதிரி சொல்கிறது தான் பேக்ரவுண்ட் பொசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பை டிஃபால்ட் ஹெச்டிஎம்எல் எலமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் அலைன்மெண்ட்டாக தான் இருக்கும். அந்த அலைன்மெண்ட்டை மாற்றுறதுக்காக தான் இந்த மாதிரி பொசிஷனிங்காக நம்ம சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணி பண்ணுறோம். இந்த இமேஜ் வந்து லெஃப்ட்டில் இருக்குது, இப்போ நான் ரைட்டுக்கு மூவ் பண்ணணும் அப்படின்னா அது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். என்ன சேஞ்ச் பண்ண போகிறோம், பேக்ரவுண்டோட பொசிஷன் சேஞ்ச் பண்ண போகிறோம். பேக்ரவுண்ட் பொசிஷன் இப்போ எங்கேருந்து எங்கே மாற்ற போகிறோம், லெஃப்ட்லேருந்து ரைட்டில் மாற்ற போகிறோம். ரைட் பாட்டம்லேயே மாற்ற போகிறோம், டாப்பில் தானே மாற்ற போகிறோம். டாப், ரைட், டாப். இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு லெஃப்ட்லேருந்து மூவ் ஆகி ரைட் சைடு வந்துருச்சு. இப்போ இதே மாதிரி நீங்கள் மற்ற பொசிஷன்ஸ்க்கும் நகர்த்தி பாருங்கள். சென்டரில் கொடுத்தா எப்படி வரும், ரைட் பாட்டமில் கொடுத்தா எப்படி வரும், இந்த மாதிரிலாம் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கான சின்டாக்ஸும் இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள். பேக்ரவுண்ட் பொசிஷன் ரைட் சென்டரில் கொடுத்தா எப்படி இருக்கும் அதெல்லாம் பண்ணி பாருங்கள் நீங்களே. அடுத்தது பேக்ரவுண்ட் அட்டாச்மெண்ட் பற்றி பார்க்கலாம். இங்கே ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருக்குது, ATTACH. பேக்ரவுண்ட் அட்டாச்மெண்ட் பற்றி பார்க்கலாம். அதில் வந்து ஃபிக்ஸ்டு ஸ்க்ரால் அப்படின்னு 2 இருக்குது. இப்போ இதை பற்றி பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பேக்ரவுண்ட் அட்டாச்மெண்ட் ஃபிக்ஸ்டு பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட HTML பேஜில் போய் ஒரு பேராகிராஃப் எலமெண்ட் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். இதில் வந்து எனக்கு பெரிய ஒரு பேராகிராஃப் வேணும், அதுக்காக lorem யூஸ் பண்ணிக்கிறேன். LOREM. என்டர் அடிங்க. இப்போ இந்த lorem அப்படிங்கிறது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக ஒரு டெக்ஸ்ட்டை இல்லாட்டி பேராகிராஃபை ஜென்ரேட் பண்ணி கொடுக்குறது இந்த lorem. இப்போ சேவ் பண்ணிவிட்டு என்னோட லைவ் சர்வரில் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பெரிய பேராகிராஃப் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ வந்து இந்த இமேஜ் வந்து இங்கே அப்படியே இருக்குது, ஸ்க்ரால் பண்ணும்போது நகராமல் இருக்கா. இதுதான் பேக்ரவுண்ட் அட்டாச்மெண்ட் ஸ்க்ரால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்க்ரால் பண்ணும்போது அந்த ஸ்க்ரால் பண்ணும்போது அப்படியே மேலே போயிடும், அங்கேயே ஒட்டிக்கிட்டு அப்படியே மேலே போயிடும். இப்போ பேக்ரவுண்ட் அட்டாச்மெண்ட் ஃபிக்ஸ்டு பற்றி பார்க்கலாம். இப்போ நான் ஸ்க்ரால் அப்படிங்கிறது வந்து கொடுக்கவே இல்லை, அது டிஃபால்ட்டாக ஸ்க்ராலில் தான் இருக்கும் அட்டாச்மெண்ட் வந்து. இப்போ வந்து பேக்ரவுண்ட் அட்டாச்மெண்ட் ஃபிக்ஸ்டு. இப்போ இது கொடுத்து பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. இப்போ அதவே ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து எங்கே நான் மூவ் பண்ணாலும் அந்த இமேஜ் வந்து அந்த ஸ்க்ரால் பண்ணும்போது கூடவே வருது. இதுதான் ஃபிக்ஸ்டு. அந்த வெப்பேஜில் ஒரு இடத்துல ஃபிக்ஸ் ஆகிக்கும். நம்ம மூவ் பண்ணால் மற்ற எலமெண்ட்ஸ் தான் மேலே கீழே போகுமே தவிர அந்த இடத்துல அது ஃபிக்ஸாக அப்படியே உட்காந்துக்கும்.
அடுத்து பேக்ரவுண்ட் அட்டாச்மெண்ட் ஸ்க்ரால் பற்றி பார்க்கலாம். இது வந்து முன்னாடியே பார்த்த மாதிரி தான் நம்ம. இப்போ இதே நான் ஸ்க்ரால் அப்படின்னு மாற்றுறேன். ஸ்க்ரால். இந்த ஸ்க்ரால் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எந்த இடத்துல கொடுக்குறோமோ அங்கேயே கம் போட்ட மாதிரி ஒட்டிக்கும். இங்கே பார்த்தீங்களா, இங்கேயே கம் போட்ட மாதிரி ஒட்டிக்கும். நம்ம இதை மூவ் பண்ணால் இது கூடலாம் வராது, அது வந்து அங்கேயே கம் போட்ட மாதிரி ஒட்டிக்கும். இதுதான் ஸ்க்ரால்க்கும் ஃபிக்ஸருக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ். ஃபிக்ஸர் அப்படின்னா அதில் ஒட்டிக்கிட்டு நம்ம கூடவே நகர்ந்து வரும். அடுத்து ஸ்க்ரால் அப்படின்னா அங்கேயே ஒட்டிக்கும், ஆனால் நம்ம கூட சேர்ந்து நகராது. இதெல்லாம் தான் சிஎஸ்எஸோட பேக்ரவுண்ட் பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. இப்போ ஒரு குட்டி ரீகேப் மாதிரி பார்க்கலாம். சிஎஸ்எஸ் பேக்ரவுண்டில் மொத்தம் 5 முக்கியமான விஷயங்கள் இருக்குது. பேக்ரவுண்ட் கலர், பேக்ரவுண்டுக்கு கலர் கொடுக்கறதுக்கு இது யூஸ் ஆகுது. பேக்ரவுண்ட் இமேஜ், பேக்ரவுண்டுக்கு இமேஜை செட் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகுது. பேக்ரவுண்ட் ரிப்பீட், பேக்ரவுண்ட் ரிப்பீட்டுங்கிறது வந்து ஒரு சின்ன இமேஜை பேக்ரவுண்டாக செட் பண்ணிங்கன்னா எக்ஸ் ஆக்சஸ் ஒய் ஆக்சஸில் ரிப்பீட் ஆகும். அதுக்கு இந்த பேக்ரவுண்ட் ரிப்பீட் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி வச்சு நம்ம அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அடுத்து பேக்ரவுண்ட் அட்டாச்மெண்ட். நம்ம இதுக்கு முன்னாடி பேக்ரவுண்ட் பொசிஷன்ஸ் தான் பார்த்துருப்போம் வீடியோவில். பேக்ரவுண்ட் பொசிஷன்ஸில் வந்து ரைட் டாப், லெஃப்ட் டாப், சென்டர் டாப், எந்த இடத்துல பொசிஷன் ஆகணும் அப்படின்னு சொல்கிறது தான் பேக்ரவுண்ட் பொசிஷன். அடுத்தது தான் பேக்ரவுண்ட் அட்டாச்மெண்ட் பார்த்துருப்போம். அதில் 2 இருக்குது, ஃபிக்ஸ்டு, ஸ்க்ரால். ஃபிக்ஸ்டு அப்படின்னா கம் போட்ட மாதிரி ஒட்டிக்கும், நகர்த்தும் போது நம்ம கூடவே சேர்ந்து நகர்ந்து வரும். ஸ்க்ரால் அப்படின்னா வெறுமை கம் போட்ட மாதிரி ஒட்டிட்டு அதே இடத்துல தான் நிற்கும், நம்ம நகர்த்தும் போது வெப்பேஜ் கூடயே சேர்ந்து நகர்ந்து வராது. ஸோ இதெல்லாம் தான் பேக்ரவுண்ட்ஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது.